ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ரைட், கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கும் நாம் பார்க்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. உண்மையாகவே பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும். பாருங்க, கோழி தன் அந்த குஞ்சுகளோடு அது ஒற்றுமையோடு ஆகாரத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிற வேளையிலே நல்ல ஆகாரத்தை சந்தோஷமா அதோட தாய் தன் குஞ்சுகளோடு அருமையாய் அது விளையாடி கொண்டு நல்ல அருமையா அதனுடைய ஆகாரத்தை தேடிக்கொண்டு இருக்கும். அந்த நேரத்துல பாருங்க, மேலிருந்து பார்க்கிற கழுகு இந்த கோழியினுடைய அந்த சிறு குஞ்சை தூக்க வேண்டும், பட்சிக்க வேண்டும் என்று மேலிருந்து வேகமாய் கீழே வருகிற வேலையிலே நல்லா கவனிங்க. கோழி ஏதோ ஒரு இடத்துல அது வேலையில செய்து ஆகாரத்தை தேடிக்கொண்டது போல இருக்கும். ஆனா நல்லா கவனிங்க, அந்த கழுகு கிட்ட வந்து அந்த கோழியினுடைய குஞ்சை தூக்குகிற அந்த வேலையிலே பாருங்க, வேகமா வந்து அந்த கழுகை அதை அடித்து அதை விரட்டி தன்னுடைய குட்டிகளை தன்னுடைய குஞ்சுகளை அது அருமையாய் கோழி பாதுகாத்துக் கொள்ளும். நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. இன்றைக்கும் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய எல்லா ஜபங்களும் கண்ணீரும் நீங்கள் உண்மையாகவே ஏறெடுத்து அதற்கு பதில் இல்லையே, கர்த்தரினுடைய ஜபத்தை கேட்கிறாரா இல்லையா, நின்று உண்மையாகவே இந்த ஆபத்து என்னிடத்துல அது வருகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறதே என்று உண்மையாகவே கர்த்தரிடத்திலே கவலைப்பட்டு இந்த காலவேளையிலே கலங்கி நின்று கொண்டு இந்த காரியங்கள் எனக்கு எப்படியாய் முடியுமோ, இந்த ஆபத்து எனக்கு நேரிடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த கழுகு அல்லது பருந்து அந்த கோழியினுடைய குஞ்சை அது தூக்கி கொண்டு போய் அதை பட்சிக்க வேண்டும் என்று நினைக்கிற வேளையிலே உண்மையாகவே பாருங்க, சரியான நேரத்துல அந்த கோழி எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாத்துக் கொள்ளுகிறது, தன்னுடைய சிறகுக்குள்ளா எல்லாவற்றையும் மூடும். அதே நேரத்துல அந்த பருந்துக்கும் கழுகுக்கு எதிராய் அவைகள் சண்டையிலிட்டு இந்த கோழி குஞ்சுகளை தொடாதபடிக்கு இந்த கோழி பாதுகாத்துக் கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையாகவே அவர் நம்முடைய சார்பில் இருக்கிறார் என்றால், நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் என்றால், அவர் நம்முடைய தாயை போல நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார் என்றால், ஆபத்து வருகிற வேளையிலே நம்மை அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது போல தேவன் நமக்கு அடைக்கலமும் அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. அப்ப ஆபத்து வருகிற வேளையிலே அது என்ன ஆபத்துனா இருக்கட்டுங்க, சத்ருவினால் வரும் ஆபத்து, நம்மளுடைய உறவினர்கள் நம்முடைய தெரிந்தவர்களால் வருகிற பலவிதமான மோசமான காரியங்கள், எந்த ஆபத்துகளோ, ஒருவேளை நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள், அவ்வளவுதான். டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, எல்லாம் ஆபத்து நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. சரீரத்தினால் இல்ல உலக பிரகாரமாய் தோன்றுகிறது பலவிதமான வியாதிகள், கொள்ளை நோய்கள், இதனால் வருகிற ஆபத்துகள் எதுவா இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். பாருங்க, அந்த வார்த்தை எப்படி முடிக்கப்பட்டிருக்கிறதுனா, அவர் நம்முடைய துணையாய், அப்படின்னா நமக்கு பக்கத்திலே நின்று கொண்டு நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். நிச்சயமாகவே இந்த கால வேளையிலே இந்த நல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் கலங்கி போகாது, எதை குறித்தும் கவலைப்பட்டு அமைதியா உட்காராதீங்க. ஏன்னா நீங்க அப்படிதான் நீங்க கண்ணீரோடு அழுகையோடு இருக்கணும்னு நம்முடைய எதிராளியாகிய பிசாசு எதிர்பார்க்கிறான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கள், நான் உங்களுக்கு அனுகூலமான துணையாய் உங்கள் பக்கத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். காலவேளையிலே இது விசுவாசிப்பீங்களா? கர்த்தர் என்ன ஆபத்துகள் வந்தாலும் அவர் எனக்கு அனுகூலமான துணை, என்னை அடைக்கலமா என்னை பாதுகாப்பவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை நடத்துகிறவர். நிச்சயமாகவே இந்த காரியங்களை இந்த காலவேளையிலே விசுவாசிப்பீங்களா? தேவனோடு உண்மையாகவே ஒரு திட பலனோடு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த காலவேளையிலே அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. கர்த்தர் நீர் எங்கள் துணையாயிருந்து எங்களுக்கு முன்பாக பின்பாக எல்லா பக்கத்திலும் எங்களை பாதுகாத்து ஒரு துணையாய் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆவியானவரே, உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அடைக்கலமாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் கர்த்தர் நீங்க பாதுகாப்பீங்க. எல்லா ஆபத்துகளிலும் கர்த்தர் விலக்கு விடுவித்து கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபை, தயவு, இரக்கம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தும்.
மேலான நன்மைகள் கிருபைகள் தொடர செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எதற்கும் பயப்படாதீங்க, எதற்கும் கவலைப்படாதீங்க, எதற்கும் அமைதியா இருந்து கொண்டு நடுங்கி போய் உட்கார்ந்து கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்கள் துணையாய், உங்கள் பலனாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.